அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவானின் பெயர்ச்சி இது 2026 ஜனவரி மாதம் 16ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான். அது மட்டும் இல்லாமல் 12ஆம் அதிபதியும் இந்த செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனஸ்தானம், தனம் வாக்கு அதே மாதிரி குடும்பஸ்தானத்தில் உச்ச பலம் பெற போகிறாருங்க. இந்த உச்சம் பெற்ற செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல், ஒரு மேன்மை, ஒரு முன்னேற்றம், சில பிரச்சனைகளுக்கு எப்பேற்பட்ட தீர்வுகள் ஏற்படுத்தி நமக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. தனுசு மண்டலம் அப்படின்னா பாக்கியஸ்தான ராசி. இந்த 12 ராசியிலேயே தனுசுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ராசி. ஆனால் உங்களுடைய ராசி எப்படி இருக்கும்னா, இந்த ராசியில் பிறந்தவங்க அடுத்தவங்களுக்கு நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆலமரம், ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடியவங்க. பாசக்கார அன்பர்கள் யாருன்னு கேட்டோம்னா இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க. எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, ஆனால் வெளியில் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டீங்க. அடுத்தவங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு அஸ்திவாரமாக இருந்து அவங்கள முன்னேற்றத்துக்கு ஒரு காரணமாக இருப்பீங்க. கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொருத்தரும் தனுசு ராசிக்காரர் ஒவ்வொரு அனுபவத்தை சொல்லுவாங்க. கூட பிறந்தவங்களை நான் கரை சேர்த்தி விட்டேன், சொந்த பந்தத்தில் இத்தனை பேருக்கு நல்லது செஞ்சுருக்கிறேன், சம்மந்தமில்லாத ஒரு அன்பர் கஷ்டப்பட்டாங்க, அவங்களுக்கு நான் உதவி செஞ்சேன், கடவுள் புண்ணியத்தில் இப்போ நல்லா இருக்கிறாங்க. இன்னொன்று உங்களை பற்றின பெருமையாக சொல்லணும்னா, அதாவது சமூகத்துக்கு மேலே சமூகம், அதாவது ஒரு நல்ல ஒழுக்கம், எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்ட ராசி இந்த தனுசு ராசி. ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறது யாருன்னு கேட்டோம்னா தனுசு ராசிக்காரர் தான். எல்லாருக்கும் பார்த்து பார்த்து பண்ணுறோம், யோசித்து நல்ல விஷயங்களை சொல்கிறோம், செய்கிறோம், கொடுக்குறோம். ஆனால் நம்ம கஷ்டம் தீர மாட்டேங்குது. ஆனாலும் கடவுள் நம்பிக்கை கைவிடல. ஊரில் பார்த்திங்கன்னா உங்கள் முன்னோர்கள் நல்லா கணக்கு போட்டு பாருங்கள், உங்கள் தாத்தா பாட்டி இல்லை அப்பா வாழ்ந்தவங்களாக தான் இருப்பாங்க, எல்லாருக்கும் தானம் கொடுத்தவங்களாக தான் இருப்பாங்க, கோயில் கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்க, ஊர் பஞ்சாயத்து சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி வேணால் நீங்கள் வேறு இடத்துல இருக்கலாம், வெளிநாட்டில் இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். ஆனால் ராஜ குடும்பம்னு சொல்கிற மாதிரி, ஒரு நாட்டாம குடும்பம்னு சொல்கிற மாதிரி ஒரு பொசிஷனில் தான் இருந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த எண்ணத்தில் தான் நீங்கள் இப்படிலாம் இருக்கிறீங்க. இது உண்மைங்க. ஏன்னா அக்னி தத்துவம் தனுசு ராசி. அக்னி தத்துவங்கிறது இன்றைக்கி மேசம், அதே மாதிரி சில ராசிகள் அக்னி தத்துவம் இருந்தாலும் இந்த தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் கோயில் கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய நெருப்பு, சரிங்களா? அதாவது யாகம் நடத்துகிறோம் இல்லைங்களா? யாகம்னா என்ன? அது அந்த யாகம் நடத்தும்போது அந்த இடம் புனிதமாயிரும். அது கோயிலாக இருந்தாலும் சரி, புதிய வீடாக இருந்தாலும் சரி, அந்த அக்னி அப்போ எவ்வளோ சுபத்துவம், தெய்வாம்சம் பொருந்திய ராசி. இந்த ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு சமீப காலங்களாக சில சிரமங்கள், வேணால் அர்த்தாஷ்டம சனி, குரு வக்கரம், அது இதுன்னு கொஞ்சம் சிரம காலம் வந்தது. பாக்கியஸ்தானத்தில் கேது, அந்த பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்கிறது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்க, நம்மளுடைய சொத்தை அடுத்தவங்க கையில் சிக்கி இருக்குது. அது மட்டும் கிடையாது, நமக்கு வரக்கூடிய நல்ல பேர் எல்லாமே அடுத்தவங்க எடுக்கணும்னே நம்மளை திட்டம் போட்டு நம்மளுக்கு எடுத்து வச்சுட்டாங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட இன்றைக்கி பார்த்தோம்னா நம்மளை எதிரியாக நினைக்கிறாங்க. ஆமாங்க, இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. கட்டினவங்களே இன்றைக்கி நம்மளை மதிக்காத அளவுக்கு போகிற அளவுக்குலாம் சில இடைஞ்சல்கள் மற்றவங்களால் உருவாகிருக்கு. சிலருக்கெல்லாம் கல்யாணம் விஷயத்துலையே தடை தாமதம், கல்யாணம் ஆகி ஏன் ஆச்சுங்கிற வேதனை. நான் கண்டிப்பாக இந்த மாதிரி சில சிரமங்கள் அனுபவித்த உங்களுக்கு இந்த 2026 ஆரம்பமே
அமோகமான பெயர்ச்சி 16ஆம் தேதி 2ஆம் ஸ்தானத்தில் செவ்வாய் உச்சம் அடையும் போது உங்களுடைய பேச்சுக்கு கணீர்னு ஒரு வலிமை உண்டு. ஏன்னா சமீப காலமாக குறுகிட்டீங்க. உண்மை சொல்ல போனால் பேசணும்னு நினைக்கிறது பேசுனா வாய் விட்டு பேசுனா அப்படி சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் பேச முடிய மாட்டேங்குது. பேசணும்னா அந்த இடத்துல எடுபட மாட்டேங்குது. எல்லாமே கைவிட்டு போன மாதிரி ஒரு பதட்டம், குழப்பம், சரியான தூக்கம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை, நிம்மதி இல்லை. அப்படியே பார்க்குறதுக்கு மட்டும் கௌரவமாக போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஆனால் உள்ளுக்குள்ளே வேதனையும் வழி தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. சரியாக இருங்க, அவ்வளோவே படாதீங்க. கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் தீர்வுக்கு வந்துடும். தைரியமாக நீங்கள் 2026 இந்த 16ஆம் தேதியிலிருந்து உங்களுக்குன்னு ஒரு பவர், எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். அப்புறம் புதிய முதலீடு போடுறது கண்டிப்பாக செய்வீங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு, மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? எல்லாமே சம்பாரிச்சும் சக்ஸஸ் பண்ணணும். ஆனால் நமக்கு இன்றைக்கி எதுவும் ஓட்டில் அப்படி வாழ வேண்டிய வாழ்க்கை வேறு, இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கை வேறு அப்படிங்கிறதெல்லாம் இழப்புகளை சந்தித்து கஷ்டங்களை நோக்கி பயணிச்சுருக்கு. இன்னும் சிலருக்கு பார்த்தோம்னா வாழ்க்கையிலேயே போராட்டம், எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நினச்சிருப்பீங்க. சரிங்களா? ஆனால் நமக்கு என்னென்னா எல்லோரும் பார்த்து பண்ணுறோம், எல்லாம் பண்ணி நமக்கு என்ன மிச்சமாச்சு, எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் அனுபவிச்சுட்ருக்கிறோம், எங்கே யாருக்கிட்ட சொல்கிறது, எந்த கடவுளை கும்பிட்றது, எந்த சாமியை கும்பிட்றது அப்படிங்கிற அளவு வெறுப்பில் போயிட்டுருக்கிறீங்க. ஆச்சுங்களா? தனக்கு மட்டும் பிரச்சனை வந்தப்போ அந்த குடும்பத்தில் இருக்க ஒருத்தருக்கு பிரச்சனை இன்னொருத்தருக்கு அதை சரி பண்ண இன்னொருத்தருக்கு ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல், எதில் நின்று பேச முடியாதவங்களே இன்றைக்கி கேள்வி கேட்குற அளவுக்கு சூழ்நிலைகள் தள்ளப்பட்டாச்சு. சரியாயிரும், தைரியம் பாருங்க. சரிங்களா? இது 2026 பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி வரைக்குமே அந்த ஒரு யோகங்கிற ஸ்தான பலத்தோட உங்களுடைய செல்வாக்கு, சொல்வாக்கு, குடும்பஸ்தானம் சிறப்பாக இருக்கும். திருமணமாகாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக திருமணமாகும், தடையில்லை. மறுமண வாழ்க்கை கைகூடி வரும். இந்த நேரத்தில் என்ன செய்யணும்? கண்டிப்பாக திருவண்ணாமலை போயிட்டு வர்றது அல்லது முருகர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது செவ்வாய்க்கிழமை நாளில் பண்ணுங்க. சரிங்களா? செவ்வாய்க்கிழமை நாளில் முருகர் கோயிலுக்கு போய் கண்டிப்பாக மனசார வணங்கி ஒரு கற்பூரத்தை ஏற்றி ஒரு அர்ச்சனையை கூட பண்ணலாம், தப்பே கிடையாது. தைரியமாக மனசார துணிவாக நினச்சி எல்லாம் சக்ஸஸ்ன்னு நினச்சி கும்பிட்டு வாங்க, வெற்றி அடைவீங்க. திருமண தடையா சக்ஸஸ் ஆகும், ஆரோக்கிய பாதிப்பாக சக்ஸஸ் ஆகிரும். உடனே எதிர்பார்த்துட்டு இருக்கிறோமே ஒன்று கூட வேண்டிய ஒரு அமோகமான ஒரு அன்பு, பாசம், பற்றுதல், நேசிக்கக்கூடியவங்க உங்களை உணர்வாங்க, மதிப்பாங்க. பிரிஞ்சிருக்கக்கூடியவங்க ஒன்று சேருவாங்க, சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியும், நிம்மதி கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த சலிப்பு சங்கடங்கள் கண்டிப்பாக நீங்கும். வேலை வாய்ப்புகளால் அமோகமான ஒரு சந்தர்ப்பம் கூடி வரும். பணம் கட்டி வேலை வாங்க முடியல, இருந்த வேலை போயிருச்சு, புதிய வேலை தேடுறேன், இதெல்லாமே நீங்கள் சக்ஸஸ் பண்ணிக்குவீங்க. இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது போல் கண்டிப்பாக இந்த தை மாதம் ஆரம்பமே செவ்வாய் பயிற்சி அற்புதமான வளர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் சூரியனும் அந்த செவ்வாயோட இணைய போகிறாரு. உங்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதி ஒன்று சேர்ந்து அமோகமான சக்ஸஸ்ஃபுல் காட்டப் போகுதுங்க. குருவும் ஏற்கனவே உங்களுடைய ராசி பார்த்துட்ருக்கிறாரு. தைரியமாக முயற்சி எடுங்க, வளர்ச்சி நிச்சயம். ஆனால் இப்போ சொன்னது கோச்சார பலன் அப்படிங்கிறதுனால பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்குங்க. லக்னம் என்ன தசாபுத்தி நடக்குது, செவ்வாய் உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய ஒரு பலம் பெற்று இருக்குது, அது யோகமாக தோஷமாங்கிறது எல்லாமே உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தில் பார்க்க முடியுங்க. சரிங்களா? ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து முடிவெடுங்க. சிறந்த ஒரு முறைகளை நீங்கள் தேர்வு செய்து எதிர்பார்த்த காரியங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய ஜாதகத்தை நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி புதிய ஒரு அருமையான நேரத்தில் உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சிகள் எடுங்க. வளமான அற்புதமான வளர்ச்சி செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.